11th ஹிஸ்ட்ரி குப்தர்கள் தான் பார்க்க போகிறோம். குப்தர் காலத்தில் நிலங்கள் கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. சேத்ரா அப்படின்னா பயிரிடக்கூடிய நிலம், கிலா அப்படின்னா தரிசு நிலம், அப்ரகதானா காடு அல்லது தரிசு நிலம், வாஸ்தி அப்படின்னா குடியிருக்க தகுந்த நிலம், கபட சகரா அப்படின்னா மேய்ச்சல் நிலம். எப்படி ஞாபகம் சேத்துல இருந்தால் தான் பயிரிட முடியாமல் பயிரிடக்கூடிய நிலம். கிலா அப்படின்னா இல்லை அப்படின்னா தரிசு நிலம். அப்ரகதானா ஃபாரஸ்ட்டுங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியதான், காடு அல்லது தரிசு நிலம். வாஸ்தி அப்படிங்கிற வஸ்தி ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அப்படின்னா என்னென்னா குடியிருக்கிற நிலம் தான், நம்ம வசதியாக அந்த இடத்துல தான் இருக்க முடியும். அப்புறம் கபாட சகரானா மேய்ச்சல் நிலம், மாடு மேய்க்கிறதுக்கான நிலம் தான் மேய்ச்சல் நிலம். அப்புறம் குப்தர் காலத்தில் நிலக்கொடைகள்னு சொல்லிட்டு ஒரு 3 இது இருந்துச்சு. அது என்னென்னா அக்ரகார மானியம் அப்படின்னா அது என்னென்னா பிராமணர்களுக்கு தரப்படுவது, இது நிரந்தரமானது, பரம்பரையாக வரக்கூடியது, இதுக்கு வரி கிடையாது. அக்ரகாரம்னாலே பிராமணர் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் கிரகார மானியம் அப்படின்னா தேவன் எங்கே இருப்பார்னா கோவில். இப்போ கோவில் மரமத்து வழிபாடு ஆகிய பணிகளுக்காக பிராமணர்கள், வணிகர்கள் ஆகியோருக்கு அளிக்கப்படும் நில மானியத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கிரகார மானியம்னு சொல்கிறாங்க. அப்புறம் சமய சார்பற்ற மானியம் அப்படின்னா குப்தர்களுக்கு கீழே இருந்த நிலப்பிரபுகளுக்கு தரப்பட்ட மானியத்தை தான் சமய சார்பற்ற மானியம்னு சொல்கிறாங்க. இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்குது, பார்த்துக்கோங்க.